எங்கள் மதிக்கத்தக்க அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை சமீப காலமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாம சேர்ந்துடலாம். அவரை 3 முறை முதலமைச்சராக்கி சாதாரண ஒரு டீ கடைக்காரரை என்ன சொல்றீங்க? தம்பி ஐயப்பன் சிறுவர், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது. அவரா பேச மாட்டார். அவங்களும் இனிமேல் வந்துருவாங்க. இப்ப இந்த பேசுனதுல இருந்து அண்ணனுடைய குணம் தெரிஞ்சு விட்டது, அவருடைய பாதை தெரிந்து விட்டது. இனி இந்த பாதை சரியில்லை என்று திரும்பி இங்க அதிமுகவுக்கு வந்துருவாங்க. ஓபிஎஸ் சட்டசபையில போய் நேற்று முதல்வரை சந்திச்சு, நான் கட்சியில சேரல, ஆனா கட்சிக்கு ஆதரவு தரேன், திமுகவுக்கு ஆதரவு தரேன், எனக்கு ஒரு 2-3 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே இதுல ஐயப்பன் எம்எல்ஏ ஜெயலலிதா எம்ஜிஆர் போல சிஎம் முதல்வர் ஸ்டாலின் நல்லாட்சி தர்றாரு, அவர் ஆட்சி இன்னும் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது எப்படி உங்களுக்கு? இல்லைங்க, அதிமுக சென்று விட்டாங்க. சென்றவங்க அவங்க என்ன பேசினாலும் அது நாங்க என்ன கருத்து சொல்றது, அது அவங்களுடைய கருத்து. இதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எடப்பாடியார் செஞ்சது தவறா சரியான்றது இப்போ தெரியும். அதிமுக எடுத்த நடவடிக்கைகள் சரியா தவறா என்பது தெரியும். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அண்ணன் எங்கள் மதிக்கத்தக்க அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை சமீப காலமாகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசாம சேர்ந்துடலாம். என்ன சொல்றீங்க? அவர் பேசுற பேச்சே அப்படித்தான். இந்த கட்சி அவரை 3 முறை முதலமைச்சராக்கி சாதாரண ஒரு டீ கடைக்காரரை என்ன சொல்றீங்க? ஒரு பெரிய உலகத்தில் இருந்தவரை ஒரு சேர்மனாக்கி, ஒரு அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக்கி, முதலமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சி பலமுறை நிதியமைச்சராக வகித்தவர் அதிமுகவர். இன்றைக்கு போய் இந்த கட்சியை இந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்க சோதனை நேரத்தில் இந்த கட்சிக்கு குரல் கொடுக்காம அண்ணன் பேசுகிறாருன்னா எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஐயப்பன் சிறுவர், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது. அவராக பேச மாட்டார், அங்கே இருக்கிறவங்க சொல்லித்தான் பேசுவார் என்பதை தெரியும். ஏன்னா அவர் மாணவரணியிலிருந்து வந்தவர், அவர் குடும்பமே அதிமுக குடும்பம். அவர் போய் எப்படி இப்படி பேசினார்னா அவர் கூட இருக்கவங்க ஆலோசனையின் அடிப்படையில் தான் பேசுறாரு. ஏங்க, ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கவங்க பூராமே வந்துட்டாங்க. அவர் தர்மர் எல்லா பேருமே வந்துட்டாங்க, நிர்வாகிலாம். இப்போ குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இனிமேல் வந்துடுவாங்க. இப்போ இந்த பேசுனதுலேருந்து அண்ணனுடைய குணம் தெரிஞ்சு விட்டது, அவருடைய பாதை தெரிந்து விட்டது. இனி இந்த பாதை சரியில்லை என்று திரும்பி இங்க அதிமுகவுக்கு வந்துடுவாங்க. அதனால என்னைக்கு அதிமுக தொண்டன் இன்னைக்கு மாறி போக மாட்டோம், எப்பவுமே மாற மாட்டாங்க. அது ரத்தத்தில் ஓடுது. அதிமுக திமுக எதிர்ப்பு என்பது எங்க புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஊட்டியிருக்காங்க. யார் இந்த கட்சியை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் வகித்த பதவி, நான் அதனால தான் அண்ணன் செங்கோட்டையனை கூட அதாவது அவர் நீண்ட அனுபவம் வாய்ந்தவராக இருந்தாலும், நீண்ட நாள் இருந்தவராகவும் அவரை ஏன் குறை சொல்கிறேன், ஏன் அப்படி பேசுகிறேன் என்றால், உண்மையான அதிமுக தொண்டர்கள் நாங்கள். இதெல்லாம் எம்ஜிஆர் எங்களுக்கு ஊட்டி வளர்த்தது இது. அவர் என்ன தவறு செய்தார் திமுக நீக்கிறதுக்கு? சரி, இவர் எப்படி இப்போ அதிமுக தோன்றலைன்னா இவங்கெல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆகிருக்க முடியும்? புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிக்கலைன்னா. ஆனால் ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்கார்? 4-5 தடவை ஆகிட்டார். எப்படி ஆகிருப்பார்? திமுகவில் இருந்து ஆகிருக்க முடியுமா? அங்கே இருக்க கவுன்சிலராக கூட ஆக்கியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் இன்னைக்கு ஆக்கியிருக்காங்க. அவங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு இப்படி இருக்கா, சரி இந்த எலெக்ஷன் முடியட்டும்பா, என்னன்னு பார்த்துக்குறோம், எங்களுடைய ஆதரவு அதிமுக ரெட்டலை அப்படின்னு சொன்னா தாங்க உண்மையான அதிமுக ஏற்றுக்கொள்ளுவான். அண்ணன் செஞ்சவங்க அண்ணங்கள் 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க பாரு கடைசி வரைக்கும் இந்த கட்சியில இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இந்த கட்சி உயர் கொடுத்த கட்சி. ஓபிஎஸ் நீங்களே பத்திரிகையில பேசுறீங்க, நீங்க ஊடகங்கள் கேட்குறீங்கன்னா, இந்த ஓபிஎஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரிய வச்சது அதிமுகங்க. தெரிய வச்சது நீங்க எல்லாம் கேட்கிற அளவுக்கு அவரை உருவாக்கி விட்டது, தகுதியை வளர்த்தது, செங்கோட்டையனை வளர்த்தது அதிமுக புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் காலத்துல தான் நிதி அமைச்சராக இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ். துணை முதலமைச்சராக இருந்தார், ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். இதுதான் கட்சிக்கு செய்யற செஞ்சோட்டு கடனா? என்ன சொல்றீங்க? நான் உள்ள கொதிப்ப சொல்றேங்க, உணர்வுகளை தானப்பா சொல்றீங்க. என்னப்பா என்ன
Thank you.